இதோ ஒட்டவா முது தமிழர் சங்கம் தயாரித்து அளிக்கும் புத்தம் புதிய நகைச்சுவை நாடகம் பேங்க் ஸ்ட்ரீட் யமிந்தா மேடையேறுகிறது. நடிகர்கள் செல்வன் அர்ஜுன், செல்வி திலட்சி, திரு முருகதாஸ், திருமதி ரத்னேஸ்வரி, திரு ராஜன் இவர்களுடன் தர்மகுல ராஜாவும் திருமதி வசந்தகுமாரியும். கதை, வசனம், ஒளிப்பதிவு, இயக்கம் திரு செல்லையா தெய்வசிகாமணி. தம்பி இங்க இருக்கிறார், பள்ளிக்கூடமோ இல்லையே. இன்னைக்கு சனிக்கிழமை, பள்ளிக்கு லீவு. இந்த நோட்டீஸை வாசிச்சு பாருங்க. அன்பார்ந்த பெரியோரே, பேங்க் ஸ்ட்ரீட் ஜமீன்தார் தர்மகுல ராஜா கடந்த 6 மாத காலமாக மனநோயால் பீடிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1 மாத காலமாக சிரிக்கவும் பேசவும் அவரால் முடியவில்லை. அவருக்கு தரமான நகைச்சுவை கதைகளை சொல்லி அவரை மீண்டும் சிரிக்க வைத்தால் அவர் விரைவில் குணம் பெறுவார் என அவர் மனோதத்துவ டாக்டர் பரிந்துரைத்துள்ளார். அவரை சிரிக்கவும் பேசவும் வைப்பவர்களுக்கு $10,000 பரிசாக வழங்கப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விரும்புவோர் இலக்கம் 100 மெல்பர்ன் அவென்யூவில் அமைந்திருக்கும் ஜமீன்தார் மாளிகைக்கு தொலைபேசி எண் 613-333-2333 இலக்க பதிவு செய்யவும். தம்பி, உங்க நோட்டீஸ் வேறொருக்கும் கொடுக்காத. நான் இன்றைக்கே போய் அவரை சிரிக்க வச்சு பரிசு வாங்கிட்டு வா. நல்லது, நீங்கள் போய் வேண்டு வாருங்க. உங்களுக்கு தமிழ் கற்று கூட நாங்கள் 2 பேரும் நடிச்சு நாடகங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான காட்சியை நடித்து காண்பிப்போம். அவர் ரசித்து சிரித்து மகிழ்வார். வா போவோம், பரிசு எங்களுக்கு தான். தம்பி, let the notice. இது உங்களுக்கு இல்லை, சாரி. நீ எனக்கு சொல்லியாத தம்பி, இதுல ஆண்களுக்கு மாத்திரம் என்று எதுவும் போட்டிருக்கோம். இல்லை, பாரு சொல்லி ஒரு ஆம்பளையை சிரிக்க வைக்க ஒரு பொம்பளையால் முடியாது. தம்பி, இந்த ஆம்பளை எல்லோரும் பெண்கள் வயிற்றில் சுமந்து பெற்றவதான். ஏன் உன்னை பெற்றவாவும் ஒரு பெண் தான். கொண்டு வா நோட்டீஸ, நான் ஜமீன்தாரை சிரிக்க வைத்து வெண்டு காட்டுறேன். இனி உங்களுடைய இஷ்டம். வணக்கம், என்ற பெயர் தாஸ். நான் ஒட்டவாவில் ஒரு பெயர் பெற்ற நகைச்சுவை நடிகர். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. இன்றைக்கு வீட்டுக்கு $10,000 தான் நான் போவோம். நினைக்கவே உள்ளடிக்கும். சரி மிஸ்டர் தாஸ், எத்தனை ஜோக் சொல்ல போறீங்க? ஓ, எனக்கு நிறைய ஜோக்ஸ் தெரியும். எத்தனை ஜோக்ஸ் சொல்லலாம்? மேக்ஸிமம் 5 ஜோக்ஸ் நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு ஜோக் சொல்ல $200 தர வேணும். அப்ப 5 ஜோக் சொல்ல $1000 தர வேண்டும். ஓகேயா? இது நல்ல விளையாட்டா இருக்கு. நான் ஜோக் சொல்லல, என்ன விடுங்க நான் போறேன்.
கொஞ்சம் பொறுங்கோ தாஸ். எங்கட அண்ணா கனடா போலீஸில் வேலை செய்யற சரியோ? எங்கட வீட்டை வந்துட்டு லேசில போயலாது. களவெடுக்க வந்தவன்னு சொல்லிடுவேன் அண்ணாட்ட. உங்களோட பேர் விலாசம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது சரியோ? சரி இந்தாங்கோ $200. இது ஷாப்பிங்க்கு வைஃப் தந்த காசு. நான் ஒரு ஜோக் சொல்றேன். ரவீந்தர் கட்டாயம் சிரிச்சு எனக்கு $10,000 தருவேன். எனக்கு ஒரு கதவை தாங்கும். நான் ஜமீன்தார் கிட்ட இருந்து ஜோக் சொல்லணும். நீங்க ஜமீன்தாருக்கு முன்னால இருக்க இயலாது, நின்று கொண்டுதான் சொல்லுவோம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு நேர்முக பயிற்சி இன்டர்வியூ வர சொன்னாங்க. நான் இன்டர்வியூக்கு போய் கேள்விகளுக்கு டாம் என்று பதில் சொல்வேன். ஒரு ஆபீசர் கேட்டார், உங்களோட ஹாபி பொழுதுபோக்கு என்ன? நான் சொன்னேன், ஜோக் சொல்றதுதான் என்ற பொழுதுபோக்கு. அப்ப அவர் சொன்னார், நல்லதா ஜோக் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நான் சொன்னேன், ஒரு நாள் நான் காட்டுக்கு வேட்டையாட என்று துவக்க தூக்கி கொண்டு போனேன். ஒரு 2 மணித்தியாளர்கள் காட்டுல அலைஞ்சால் 8 மிருகத்தையும் காணும். பின்ன துவக்கி ஒரு மரத்துல சாத்தி அதன் நிழலில் ஆர்வம் இன்றி இருந்த போது மரத்துல இருந்து சிங்கம் ஒன்று என் முன்னால் பாஞ்சு. நான் துவக்க விட்டு போட்டு ஓட்டம் பிடிச்சேன். நானோட சிங்கம் எனக்கு பின்னாலோட நான் ஓடிய பாதை உடன் பலமாக 2ஆக பிரிந்தது. நான் இடது பக்கமாக கையால் சிக்னலை காட்டிக்கொண்டு வலது பக்கமாக ஓட, சிங்கம் இடது பக்கமாக ஓடி, நான் வலது பக்கமாக ஓடி தப்பிவிட்டேன். இன்டர்வியூ பேனர்ல இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சு. ஆனால் ஜோக் சொல்ல கேட்ட ஆபீசர் சொன்னார், கொஞ்சம் போன வருஷம் இந்த இன்டர்வியூக்கு வந்த நீ இந்த ஜோக்கு போன வருஷம் சொன்ன நீங்களோ என்று கேட்டார். நான் சொன்னால், இல்ல சார், போன வருஷம் சிங்கத்துக்கு வலப்பக்கம் சிக்னல் கொடுத்து நான் இடப்பக்கமா ஓடி தப்பினதாக சொன்னேன். மீண்டும் எல்லோரும் சிரிச்சு எனக்கு மேல தந்துச்சு. அது சரிதாஸ், நீ ரோடுக்கு சிங்கத்துக்கும் உமக்கும் இடையில இடைவெளி எவ்வளவு இருக்கும்? குறைந்த இடைவெளி ஒரு 8 அடி இருக்கு. தொலைஞ்சது போ. 20 அடி தூரத்திலேயே சிங்கம் உன்ற மனத்தை அறிஞ்சிருக்கும். இவரை ஏன் நீங்க விட்டீர்கள்? சிங்கம் இப்ப எப்பவும் பெறலாம். எனக்குண்டா பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, பயப்படாதீங்க ஐயா, அந்த சிங்கம் செத்து போச்சு. எப்படி சொல்லுறீர்கள்? நான் அடுத்த நாள் என் ஃப்ரெண்டையும் கூட்டிக் கொண்டு இந்த துவக்கி எடுக்க காட்டுக்கு போனேன். அப்போ ஒரு நரி அந்த மரத்திற்கு திரண்டது. அது சொல்லிச்சு, உங்களை துரத்தி வந்த சிங்கம் நீங்கள் சிக்னல் கொடுத்த பக்கம் ஓட, நான் போய் சொன்ன மகாராஜாவுக்கு உங்களை போல இன்னொரு சிங்கம் வந்திருக்கு, இங்க வாங்க காட்டுனேன். அந்த பாலடைந்த கிணத்துக்கு சிங்கத்தை காட்ட சிங்கம் எட்டி பார்த்து தன் நிழலை பார்த்து கட்சிக்க நிழலும் கட்சித்ததால் கோபம் அடைந்த அந்த நிழலைக்குள்ள கிணற்றுக்குள் பாய்ந்து செத்து போறது அந்த சிங்கம். அப்பா, இப்போதான் நிம்மதி வந்தது. ஆனாலும் இந்த நரிக்கே இந்த வேலை. நரி மாதிரி எங்களை ஆட்களும் இருக்கிறோம். நாங்கள் தான் கவனமா இருப்போம். sorry தமிழ்தாஸ், அவருக்கு இன்னும் சிரிப்பு வர இல்லை. ஆனாலும் அவரில் சில மாற்றம் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அங்கால நில்லுங்கோ பாப்பா. ஓ, நீங்கள் தான் அந்த பாட்டு பாட பதிவு செய்த நீங்களோ? ஓ, எத்தனை பாட்டு பாட போறீங்க? ஒரு பாட்டை 3 விதமாக பாட போறேன். சரி, $200 தந்துட்டு பாட்டை பாடுங்க. அப்ப என்ன பாட்டு பாட போறீர்கள்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். நேசரி ரைம் முதல் கேட்டாரும் சிரிப்பினே.
$200 கொடுக்குறீர்கள், படிங்க பாடுங்க, நாங்கள் கேட்போம். தாஸ், ப்ளீஸ் கதைக்க வேண்டாம். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Samagamadhanisa, Sanidamagarisa. அவரோகணம். Samagamadhanisa, Sanidamagarisa. அப்பா பௌரவர்கள் போகை, like a diamond in the sky, like a diamond in the sky. Sagamagari sani sagari sani damadani sani risani damani da gamagari twinkle twinkle little star. ஆஹா, இதுதான் பாட்டு. Twinkle twinkle little star, how I wonder what you are. Akka bodava so high, like a diamond in the sky. In the sky. அருமை, அருமை. What twinkle, 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 little star, how I wonder what you are. Akka bodava so high, like a diamond in the sky. Twinkle, oh twinkle, 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 little star, how I wonder what you are. Akka bodava so high, like a diamond in the sky. Twinkle, oh twinkle, twinkle, oh twinkle, ஜமீன்தாரி மேலும் மாற்றம் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அங்கால நில்லுங்கோ பாப்பா. வணக்கம், உங்களோட பேர் என்னன்னு 2 பேருக்கு சொல்லுங்க. எனது பெயர் ராஜன், இவர் தாஸ். நாங்கள் நாடக காட்சி ஒன்றை நடித்து ஜமீன்தாரை குணப்படுத்த போகின்றோம். அவருக்கு தமிழ் உணர்வுகளை வீரமணி கட்டபொம்மன் நாடகத்தில் வரும் ஜெக்சன் துறையையும் கட்டபொம்மன் எதிர்கொள்ளும் காட்சியையும் நடித்து காண்பிக்க இருக்கிறோம். ஒரு கதிர தரவியவே நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துறையப்பவரா? ஏது வெகு தூரம் வந்துட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை என்பதால். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது ஆவிவீனம். நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது. இன்னும் ஓயவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஓடியார். உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? இடித்துரைத்தால் கணக்கில் அடங்காத எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கு எல்லாம் வட்டி செலுத்தவில்லை.
கிறிஸ்டி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுத்த கிறிஸ்டி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எடுத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பொறுத்தாயா? கணவனால் உணவுக்கு கஞ்சி கலாயம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் முன்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா, மச்சனா, மானம் கெட்டவனே? எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? ரோடடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு மரவர் கூட்டம் பழங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிராய் குறித்துவிடும். ஜாக்கிரதை. அதிகார முற்றுகையிட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியதில்லை. அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவனானி. ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு. என் நட்பு நாடி வந்த உறவுமுறையை தடுக்கிறது. என்ன மீசையை ஒதுக்குகிறாய்? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வர சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விட இல்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடி மீது கை வைத்து உன் தலையிலே உருண்டு போகட்டும். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் பொறுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் உரைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நுழைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலைவாழ் உழவர்க்கு கஞ்சிக்கலையம் சுமந்தாயா? அங்கு குச்சி விளையாடும் வெங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா, மச்சானா? மானம் கேட்கவனே, எதற்கு கேட்கிறாய் குடி? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்றுவிக்கும் மேலை நாட்டு மரவர் கூட்டம் பழங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குதித்துவிடும். ஜாக்கிரதை. எங்கள் முப்பாட்டனின் முப்பாட்டன் வழிவந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனின் வீரம் செறிந்த வாழ்வு என்றும் என்றும் எமக்கு வீரத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கின்றது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. டாக்டர் அந்தோனியை கூப்பிடுங்கோ. தெரியா? இப்போ டாக்டர் அந்தோனி எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை. அவர் மனோட்டுக்கு புது வீடு வாங்கி போயிட்டு. மகளே, நீ மெடிக்கல் காலேஜ்லானே படிக்கிற. அப்ப அப்பாண்ட ஹார்ட் ஒருக்கா செக் பண்ணு. அம்மா டோன்ட் வரி, அப்பாட்ட ஹார்ட் நல்லா வேலை செய்யுது. செக் பண்ணிட்டு அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டோட போடுங்கோ. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. தமிழ் எங்கள் தாய்மொழி. அது ஒரு தெய்வீகமான பாஷை. தமிழை பேசவும் தமிழ் பாடல்களை பாடவும்
தமிழில் நாடகம் நடிக்கவும் இயலுமானவர்கள் பாக்கியசாலிகள். எமது மனங்களையும் உடல்களையும் தமிழ் சுத்தமாகவும் சுகமாகவும் வைத்திருக்கின்றது. இதனாலேயே இன்று இயல், இசை, நாடகத் தமிழால் இக்கலைஞர்கள் எனக்கு சிகிச்சை அளித்து என்னை குணமாக்கியுள்ளார்கள். இயற்தமிழில் பேசிய தாசுக்கும், தமிழ் சங்கீதம் இசைத்த ரத்னேஸ்வரிக்கும், நாடக தமிழ் பேசிய ராஜன் தாஸ் ஆகியோருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. இந்த அறிவிப்பு குறித்தபடி 3 கலைஞர்களுக்கும் ஆளுக்கு $10,000 வழங்குவோம். அத்துடன் நீங்கள் செலுத்திய பணங்களும் உங்களுக்கு மீண்டும் திருப்பித் தரப்படும். சந்தோஷம்தானே? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு அறிவித்தல். வார மாதம் எனது பிறந்த நாள். கட்டாயம் எல்லோரும் குடும்ப சமோதராய் வந்து சாப்பிட்டு போக வேணும். வணக்கம், வணக்கம், வணக்கம். சிரிப்பு வரும், சிரிப்பு வரும், சிரிக்க சிரிக்க சிரிப்பு வரும்.